अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। इन्नल हम्दलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु। नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अमालिना। मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु। अशहदु अन ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीका लहु व अशहदु अन्ना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। या अय्युहन नास इत्तकू रब्बकुमुल्लज़ी खलक़कुम मिन नफ्सिन वाहिदा व खलक़ मिनहा ज़ौजहा व बश्श मिनहुमा रिजालन कसीरा व निस्साअ वत्तकुल्लाह अल्लज़ी तसाअलून बिही वल अर्हाम இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து மரணித்த அனைத்து நல்லோர்களின் மீதும் குறிப்பாக இங்கு அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவும் அவனுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வழிகாட்டிய அடிப்படையில் ரமலானுடைய மாதத்தில் பல்வேறு விதமான வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றியவர்களாக இந்த பெருநாள் தொழுகையிலே நாமெல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். இங்கே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய ஒரு மாத கால பயணம் எவ்வாறு இருந்தது என்பதை நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து பார்த்து அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் மரணம் வரைக்கும் நம்முடைய அமல்களை நாம் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும், அலங்கரித்து கொள்ள வேண்டும். அதன் மூலமாகத்தான் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் சொர்க்கத்தை பெற முடியும். அத்தியுல்லாஹ வ அத்தியுர் ரசூல், அல்லாஹ்விற்கும் அவருடைய தூதருக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள். தஜ்ரீமின் தகுதிகள் அன்ஹார் காலிதீன ஃபீஹா அபதா. யார் இந்த உலகத்திலே அல்லாஹ்விற்கும் படைத்த ரப்புக்கும் அவருடைய தூதர் இறுதி தூதர் மாமனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அடிபணிந்து கட்டுப்பட்டு இந்த உலகத்திலே வாழ்கிறார்களோ அவர்கள் எதை நன்மை எது சொர்க்கத்திலே கொண்டு சேர்க்கும் என்று சொன்னார்களோ அதை மாத்திரம் நம்முடைய காரியங்களில் நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாகவும், எதிலிருந்து இறைவனும் அவருடைய தூதரும் நம்மை தடுத்தார்களோ அதிலிருந்து நாம் தூர விலகி இருக்கக்கூடியவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். அவர்களுக்குத்தான் நாளை மறுமை வாழ்க்கை நிலையானது சொர்க்கமானதாக இருக்கும். தஜ்ரீமின் தகுதிகள் அன்ஹார் காலிதீன ஃபீஹா அபதா. அவர்களுக்குத்தான் இறைவன் சொர்க்கத்தை தருவான். அங்கே பிரம்மாண்டமான மாளிகைகளை தருவான். அதனுடைய கீழ்ப்பகுதியில் ஆறுகள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்குமே, அப்படிப்பட்ட பூஞ்சோலையை இறைவன் தருவான். இறை நம்பிக்கையாளர்களுக்கு, முஸ்லிம்களுக்கு, ஏகத்துவவாதிகளுக்கு, அல்லாஹ்வையும் அவருடைய தூதரையும் பின்பற்றியவர்களுக்கு என்று இறைவன் தனது திருமறையிலே வாக்குறுதி கொடுக்கின்றான். இந்த ஒரு மாத கால நம்முடைய பயணம் பள்ளிவாசலிலே தொழுகையை அலங்கரிக்கக்கூடியவர்களாக இருந்தோம். இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபும் மவ்கூதா. தொழுகை உங்களுக்கு நேரம் குறிக்கப்பட்ட கடமை என்று இறைவன் சொல்லி காட்டினானே, அந்த தொழுகையை அழகிய முறையிலே பள்ளிவாசலிலே ஐவேளை தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்தோம். பள்ளிவாசல்ல ஹய்யால ஸலா தொழுகை பக்கம் வாருங்கள், ஹய்யாலல் ஃபலா வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நேரத்தில் எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் சரி, கடையிலே எவ்வளவு பொருளாதாரம் அந்த நேரத்தில் சேகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் சரி, அதையெல்லாம் ஓரம் கட்டி வைத்து விட்டு என் ரப்பு எனக்கு தொழுகையை கடமையாக்கி இருக்கிறான்,
என்னுடைய இறைவன் எனக்கு தொழுகையை கடமையாக்கி இருக்கிறான், அந்த தொழுகையை அழகிய முறையில் தொழுக வேண்டுமே என்ற எண்ணத்தோடு பள்ளிவாசலை ஐவேளை தொழுகையை நாம் அலங்கரிக்கக்கூடியவர்களாக இருந்தோம். இரவு தொழுகை நின்று வணங்குங்கள், பாவ மன்னிப்பு தேடுங்கள், அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான் என்று நபிகளார் சொன்ன அந்த நேரத்திலே இரவு நேரங்கள் எவ்வளவு மணி நேரங்கள் ஆனாலும் சரி, அது 1 மணியாக இருந்தாலும் சரி, 2 மணியாக இருந்தாலும் சரி, 3 மணியாக இருந்தாலும் சரி, நான் பள்ளிவாசல்ல வந்து அந்த இரவு தொழுகையை தொழுவேன் என்று நாம் இங்கே உட்கார்ந்திருக்கக்கூடிய எல்லோரும் அலங்கரித்தோம். இது இந்த 1 மாத கால பயணத்தோடு நின்றுவிடக் கூடாது. இது ரமலானுடைய மாதத்தோடு நின்றுவிடக் கூடாது. தான தர்மங்கள், ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்தல், ஏழைகளுடைய வாசலிலே வந்து நிற்கக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு நம்மால் ஆன பொருளாதாரத்தை எடுத்து கொடுத்தோம். நம்மளால் என்ன முடியுமோ அது ஏழை எளியவர்களுக்கு வாரி வழங்கக்கூடியவர்களாக இருந்தோம். தான தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்தோம். நல்ல வழியிலே செலவிடக்கூடியவர்களாக இருந்தோம். இது 1 மாத கால பயணத்தில் மாத்திரமல்ல, எல்லா நாட்களிலும் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். இறைவன் அதைத்தான் எதிர்பார்க்கிறான். இந்த பிற ஏராளமான வணக்க வழிபாடுகளை நாம் அழகிய முறையிலே இந்த ரமலானுடைய மாதத்திலே நிறைவேற்றினோமே. இது இந்த 1 மாத கால பயணம் மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்நாள் முழுக்க இந்த அமல்கள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். யாரை நாம் நேசிக்கிறோமோ அந்த உத்தம தூதர், அந்த மாமனிதர், அவருடைய வாழ்க்கை வரலாறு என்ன தெரியுமா? அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு, அவர்களுடைய செயல்பாடு, எந்த காரியத்தை செய்தாலும் சரி, எந்த வணக்கத்தை செய்தாலும் சரி, அதை அவர்கள் தொடர்ச்சியாக செய்வார்கள். 1 மாதம் மட்டுமல்ல, 2 மாதம் மட்டுமல்ல, 1 வாரம் மட்டுமல்ல, அவர்களுடைய எல்லா வணக்க வழிபாடுகளும் தொடர்ச்சியாக இருந்தது, மரணம் வரைக்கும் இருந்தது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இரவு நேரங்களிலே நின்று வணங்கினார்கள். கால்கள் வீங்கக்கூடிய அளவிற்கு நின்று வணங்கினார்கள். ஆயிஷா நாயகி அவங்க கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய கணவரே, நீங்கள் தான் உங்களுடைய முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுச்சே, அல்லாஹ் உங்களை சொர்க்கவாசின்னு சொல்லிட்டானே, இதற்கு பிறகு ஏன் கால்கள் வீங்கக்கூடிய அளவுக்கு நீங்க நின்று தொழுகணும் என்று கேட்கும் பொழுது நபிகளார் சொன்ன அந்த ஒற்றை வார்த்தை இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் ஒரு முன்மாதிரி. நபிகளார் சொல்லி காட்டினார்கள், ஆயிஷாவே, நான் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு அடியாராக, தூதராக நான் இருந்தாலும் கூட, நன்மாராயம் சொல்லப்பட்டாலும் கூட, நான் இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியாராக இருக்க வேண்டுமே என்பதற்காகத்தான் நின்று வணங்குகிறேன் என்று நபிகளார் சொன்னார்களே. அந்த ஒரு சொல் இங்கே இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய உறுதிமொழியாக ஏற்றுக்கொண்டு எல்லா நாட்களிலும் இந்த 1 மாத கால பயணம் நம்மிடத்தில் எப்படி இருந்ததோ அதே போன்று எல்லா நாட்களிலும் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். இது முதலாவது செய்தி. இரண்டாவதாக, நம்முடைய நன்மைகளை, நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் நாசமாக்கக்கூடிய, கேலியாக்கக்கூடிய, தூக்கி குப்பையிலே வீசக்கூடிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஒரு பாவம் என்ன தெரியுமா? இணை வைத்தல், ஷிர்க் என்பதாக அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் சொல்லி காட்டுகிறார்கள். ஒவ்வொரு வருடமும் இந்த முத்துப்பேட்டையிலே ரமலான் தொழுகைக்கு பிறகு கந்தூரி என்று தர்கா விழாவை இன்றைக்கு நடத்திக் கொண்டிருக்கிறார்களே. ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயத்தையும், தொழுகையாளிகளையும், நோன்பாளிகளையும், தான தர்மங்கள் செய்யக்கூடியவர்களையும் நரகத்தை நோக்கி இழுத்துச் செல்லக்கூடிய அந்த மாபாதக செயலை, நிரந்தர நரகத்தை பெற்றுத் தரக்கூடிய செயலை இன்றைக்கு சிலர்கள் தர்கா விழா கந்தூரி என்ற பெயரில் இழுத்துக் கொண்டிருக்கிறார்களே, அது நிரந்தர நரகத்தை பெற்றுத் தரும். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்ன ஷிர்க லதுல்முன் அலீம். ஷிர்க் என்பது மகத்தான அநீதி. அந்த பாவத்தை மட்டும் நீங்க செஞ்சிடாதீங்க. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லி காட்டினார்களே, இறைவன் தான் நாடிய பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஆனால் பெரும் பாவமாக இருக்கக்கூடிய ஷிர்கை, இணை வைத்தலை, தர்கா வழிபாட்டை அல்லாஹ் ஒரு காலத்திலும் மன்னிக்க மாட்டான். நம்முடைய தொழுகை, நம்முடைய நோன்பு, நம்முடைய தான தர்மம், நம்முடைய சக்காத்து, நாம் செய்த ஹஜ், நாம் செய்த உம்ரா எல்லாத்தையும் நாசமாக்கக்கூடியதாக, தூக்கி குப்பையில வீசக்கூடியதாக ஒரு காரியம் இருக்கிறது என்று சொன்னால் அது ஷிர்க், அது இணை வைத்தல். இதற்கு எதிராகத்தான் நபிகளார், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கிட்டத்தட்ட 23 ஆண்டு காலம்
ஒரு ஆண்டு அல்ல, 2 ஆண்டு அல்ல, 3 ஆண்டு அல்ல, 23 ஆண்டு காலம் பிரச்சாரம் செய்தார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, வணங்குவதற்கு தகுதி படைத்தவன் இந்த உலகத்தில் எவனும் இல்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டினானே, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லி காட்டினார்களே. ஆனால் இன்றைக்கு என்ன நிலை? நம்முடைய ஊர்ல முக்குக்கு முக்கு தெருவுக்கு தெரு தர்காவை கட்டி வைத்துக் கொண்டு இணையற்பிக்கக்கூடிய பாவங்களை செய்து கொண்டு அவுலியாக்கள், மகான்கள், சூதாக்கள் என்று சொல்லிக் கொண்டு கட்டி வைத்துக் கொண்டு அலங்கரிக்கிறார்களே, கந்தூரி விழா கொண்டாடுகிறார்களே, கோடி விழா கொண்டாடுகிறார்களே. இதை திருமறை குர்ஆனிலே எங்கேயாவது இடம் இருக்கிறதா? நபிகளார் எங்கேயாவது அனுமதித்தார்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். கூடுதலாக நபிகளார் சொன்னார்கள், லஅனல்லாஹுல் யஹூது வன் நஸாரா, யூதர்களையும் நஸாராக்களையும் அல்லாஹ் சபிக்கிறான். காரணம் என்ன தெரியுமா? இத்தஹது குபூர் அன்பியாஹிம் மஸாஜிதா, அவர்கள் அல்லாஹ்வை விட்டுவிட்டு, படைத்தவனை விட்டுவிட்டு, நம்மை பராமரிக்கக்கூடியவனை விட்டுவிட்டு, இறந்தவனையும் செத்தவனையும் வைத்துக் கொண்டு விழா எடுக்கிறார்களே, அங்கே போய் கையேந்துகிறார்களே, தாயத்து கட்டினா குணமாகும் என்று நம்பிக்கை கொள்கிறார்களே, அங்கே மந்திரித்தால் என்னுடைய நோய் போய்விடும் என்று நம்பிக்கை கொள்கிறார்களே. செல்வத்தை கொடுப்பவன் அல்ல, செல்வத்தை எடுப்பவன் அல்ல, ஆனால் அங்கே மகான் அவுலியா அதெல்லாம் நிறைவேற்றுவார் என்று நம்பிக்கை கொள்கிறோமே. இந்த நம்பிக்கையை பற்றி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எப்போது சொன்னார்கள் தெரியுமா? தன்னுடைய இறுதி காலகட்டத்தில் படுத்த படுக்கையில 23 ஆண்டு காலம் பிரச்சாரம் செய்து ஓய்ந்த அந்த அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் படுத்த படுக்கையிலே தன்னுடைய தோழர்களை அழைத்து சொன்னார்கள், தோழர்களே, லஅனல்லாஹு யஹூது வன் நஸாரா, யூதர்களையும் நஸாராக்களையும் அல்லாஹ் சபிக்கிறான். இத்தஹது குபூர் அன்பியாஹிம் மஸாஜிதா என்று சொல்லி காட்டினார்களே. அந்த சிறுக்கு நம்மிடத்தில் இருந்து விடக்கூடாது, அந்த தர்கா வழிபாடு நம்மிடத்தில் இருந்து விடக்கூடாது. அது நம்முடைய ஒட்டுமொத்த அமல்களையும் ஒட்டுமொத்த வணக்க வழிபாடுகளையும் நாசமாக்கக்கூடியதாக இருக்கிறது. அதிலிருந்து நாம் தூரம் இருக்க வேண்டும். இது 2வது. 3வது, இன்றைக்கு நம்முடைய கண்களுக்கு முன்பாக அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த இளவயத்தரை நம்முடைய கண்களுக்கு முன்பாக அங்கே செல்லக்கூடியவர்கள் இங்கே வந்திருக்கக்கூடிய நம்முடைய குடும்பத்தார்களாக இருக்கிறார்கள், நம்முடைய ஆண்களாக இருக்கிறார்கள், நம்முடைய மனைவிமார்களாக இருக்கிறார்கள், நம்முடைய பிள்ளைகளாக இன்றைக்கு போய் அங்கே இருக்கிறார்கள். அங்கே நடக்கக்கூடிய நடவடிக்கை, அங்கே நடக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளும் முகம் சுழித்து பார்க்க முடியுமா? நம்முடைய கண்களால் பார்க்க முடியுமா? ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், கைலிகளை தூக்கி கட்டி கொண்டு உலாவலிகிறார்களே, இதை மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறதா? இதற்கு போகக்கூடிய நம்முடைய குடும்பத்தார்களை தடுக்கக்கூடிய பொறுப்பு இங்கே இருக்கக்கூடிய எல்லோருக்கும் இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவிலே சொல்லி காட்டினார்கள், பல்லிகு அன்னி வலவாயா, ஒரு செய்தி கிடைத்தாலும் சரி, ஒரு செய்தி உங்களுக்கு கிடைத்தாலும் சரி, நீங்க எடுத்து போய் சொல்லுங்க என்று சொன்னார்களே. இதற்கு யாரோ வர வேண்டிய அவசியம் இல்லை, யாரோ ஒரு நபரை தம்முடைய குடும்பத்தாரை அழைத்துக் கொண்டு செய்ய வேண்டிய உபதேசம் இல்லை. இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அது பொறுப்பு. அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய, நபிகளாரை பின்பற்றி இருக்கக்கூடிய எல்லோருக்குமான பொறுப்பு. பல்லிகு அன்னி வலவாயா, உனக்கு ஒரு செய்தி கிடைத்தாலும் சரி, தர்காவிற்கு போகக்கூடாது, தர்கா வழிபாடு கிடையாது, அது சிறுக்கான காரியம், அது நிரந்தர நரகத்தை பெற்று தந்துரும் என்று எல்லா நபிமார்களும் பிரச்சாரம் செய்திருக்கிறார்கள். இறுதி தூதர் நபிகளாரும் பிரச்சாரம் செய்திருக்கிறார்கள். அந்த செய்தியை தெரிந்த நாம் ஒவ்வொருவரும் அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. நபிகளார் சொல்லி காட்டினார்கள், நாவால் தடுங்கள், கரத்தால் தடுங்கள், அல்லது வெறுத்து ஒதுங்குங்கள் என்று சொல்லி காட்டினார்கள். இதையும் நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இறுதி வரை, மரணம் வரை இந்த ஏகத்துவத்தில் இருக்கணும். அல்லாஹ்வை மட்டும் வணங்கணும், அல்லாஹ்வின் தூதரவர்களை மட்டும்தான் நான் பின்பற்றுவேன். இதை தாண்டி நான் போகக்கூடிய அந்த பயணம் எனக்கு நரகமாக இருக்கும். எப்போது மரணிப்போம் என்பது தெரியாது. இங்கே இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் ஒரு நாள் மரணிக்க இருக்கிறோம். குல்லு நஃப்ஸி தாயிகத்துல் மௌத், எல்லோரும் ஒரு நாள் மரணிப்போம். அப்படி மரணிக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் எதை நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறான் தெரியுமா? வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாகவே தவிர மரணித்து விடாதீர்கள். இதைத்தான் அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறான். சிறுக்கான காரியங்கள், இடையற்பான காரியங்கள், தர்கா வழிபாடுகள் நம்மிடத்தில் இருந்தது என்று சொன்னால் அது நம்மை நாசமாக்கும், நரகத்திலே கொண்டு சேர்க்கும். நாம் செய்த இத்தனை நன்மையான காரியங்கள் அனைத்தையும் பாழாக்கிவிடும் என்பதை புரிந்து கொண்டு நன்மையான காரியங்களில் பயணிக்கக்கூடியவர்களாக வல்ல ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. அதிகமாக திக்ர் செஞ்சுட்டு தக்பீர்கள் சொல்லிட்டு சபை கலைஞர் அஸ்ஸலாமு அலைக்கும். அதே போல நபிகளார் அவர்கள் பெருநாள் தொழுகைக்கு வரும்பொழுது ஒரு பாதையையும், வீட்டிற்கு செல்லும் பொழுது ஒரு பாதையையும் அவங்க நிலைநிறுத்தியிருக்கிறாங்க. அதையும் கடைபிடிங்க. பெண்கள் கலைஞ்சு போனதுக்கு பிறகு ஆண்கள் கலைந்து செல்லுங்கள்.
அதே போல நம்முடைய பள்ளிவாசலின் சார்பாக இன்று மாலை சரியாக 4:30 மணி அளவில் விளையாட்டு போட்டி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கொய்யாத்தோப்புல கண்ணாடி ஹபீப் அபார்ட்மெண்ட் காலனிக்கு அருகில் அந்த விளையாட்டு போட்டிக்கான திரள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவரும் திரளாக கலந்து கொள்ளுங்கள். அதே போன்று நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை மாலை அசர் தொழுகைக்கு பிறகு திமிலத்தெரு முத்துப்பேட்டை கிளை 3 திமிலத்தெரு மர்கஸினுடைய வளாகத்திலும் விளையாட்டு போட்டி ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. அதிலும் இன்ஷா அல்லாஹ் அனைவரும் கலந்து கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.